வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா போஸ் பிராண்டில் போஸ் குவைட் கம்ஃபர்ட் அல்ட்ரா அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயர்பட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம் சொல்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பரவல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல சார்ஜிங் கசோட பில்டு குவாலிட்டி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கசோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ் அவங்களோட பிராண்ட் சிம்பிளாக முத்திரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போஸ் அப்படிங்கிற அந்த லெட்டருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக சார்ஜிங் கேஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டாக அவங்க கையில் வச்சு மூடிலாம் அவ்வளோ காம்பேக்டாக நல்ல ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. உங்கள் பெருவரை வச்சு தள்ளி பார்த்தாலே உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த டைட்னஸ் வந்து. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக பேக்கில் போட்டாலும் சரி, இல்லை பேண்ட் பேக்கை வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி நல்ல ஒரு க்ளோசிங் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் சார்ஜிங் சைடு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீசெட் பட்டனாக கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் உங்கள் மொபைலோட நீங்கள் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் வேறு ஒரு மொபைலோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நேரம் பேர் ஆகாது. அந்த மாதிரி டைமில் இந்த பட்டன் வந்து நீங்கள் ஒரு 10 செகண்ட் 2 செகண்ட் போதும், 2 செகண்ட் நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இயர்பட்ஸ் வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ நீங்கள் வேறு ஒரு மொபைலோட அழகாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட அடியில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. டைப் சி போட்டு கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நைட் டைம்லாம் நீங்கள் சார்ஜ் போடும்போது மைக்ரோ யூஎஸ்பி கேபிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து சார்ஜ் போடணும். ஏன்னா மாற்றி மாட்டிட்டீங்க அப்படின்னா உள்ளே பின்னு டேமேஜ் ஆயிரும். டைப் சி கேபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படினாலும் கேபிளை மாட்டலாம், எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ இந்த சார்ஜிங் கேஸில் வந்து டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் புதுசாக வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ளேயே நல்ல குவாலிட்டியான டைப் சி கேபிள் வந்து கூடவே கொடுத்துருவாங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்போட தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் வந்து 1 இன்ச்சு சைஸில் குட்டியாக காம்பாக்ட் அழகாக கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ் அவங்களோட பிராண்ட் சிம்பிளாக முத்திரை பொறிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம்ப் குட்டியாக இருக்கனால காதில் வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து 3 காப்பர் பின் கொடுத்துருப்பாங்க. அந்த காப்பர் பின் மூலமாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ ஒரு சில நேரம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜிங்ஸில் ரிட்டர்ன் வைக்கும்போது ஒரு சில நேரம் சார்ஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த காப்பர் பின்னை லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு திரும்ப சார்ஜிங்ஸில் வச்சிங்கன்னா தன்னால் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் இந்த இயர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிலிக்கான் டிப் மாட்டுற மாதிரி டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது, லைட்டாக ஆங்கிள் ஷேப்பில் கீழே வாக்கில் கொடுத்துருப்பாங்க. எல்லா இயர்பட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஷேப்பில் ஒன்று ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வாக்கில் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் காலை வச்சு ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், நல்லா கப்புடும் உங்கள் காலை வந்து அடைச்சி உட்காந்துக்கிடும். நீங்கள் எவ்வளோ தான் தலையை ஷேக் பண்ணாலும் உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் அது கீழே விழாது. அப்படி ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக ஜாக்கிங் கூட போகலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இயர்பட்ஸ் வந்து காதை விட்டு கீழே விழாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டி உங்கள் காதில் மாட்டி விட்டுட்டிங்கன்னா உங்கள் காதை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த இயர்பட்ஸ் வந்து கீழே விழாது. அதே போல் இந்த இயர்பட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசு வாங்கும்போது பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான சைஸில் கூடவே கொடுத்துட்றாங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட பின்னாடி இந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. டச் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைட்டாக டேப் பண்ணாலே போதும், அவ்வளோ பர்ஃபெக்டாக சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி தாராளமாக பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றலாம். அதே கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாக பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் கூட நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்பேஷியல் ஆடியோ இயர்பட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டு கேட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பாட்டாக இருந்தாலும் சரி அது உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுமா அப்படி தான் இந்த ஆடே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் போஸ் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது. ஏன்னா போஸ் வந்து ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே போல் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து உங்கள் காதை சென்ஸ் பண்ணி உங்கள் காதுக்கு எவ்வளோ நாய்ஸ் கேன்சலேஷன் தேவைப்படுமோ ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் காதில் வெளியே நடக்கிற சவுண்டு வந்து உங்கள் காதில் எந்த ஒரு சின்ன பின் ட்ராப் கூட கேட்காத மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து 3 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. என்ன மோட்லாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு கொடுத்துருக்காங்க, அவேர் மோடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் இம்ப்ரெஷன் மோடு கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்னால் நான் எல்லா இயர்பட்ஸும் சொல்கிற மாதிரி தான். இப்போ நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சரி, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த கூட்டத்தோட சவுண்டு வந்து காதில் கேட்கக்கூடாது. நீங்கள் நிம்மதியாக தூங்கணும் இல்லை புக் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், வெளியில் இருக்கிற சவுண்டு தான் காதில் எதுவுமே கேட்காது, ஒரு பின் ட்ராப் சவுண்டும் நம்ம காதில் கேட்காது. அதே போல் அவேர் மோடுனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவேர் மோடுனா
இப்போ நீங்கள் காதில் மாட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வெளியே நடக்கிற சவுண்ட் வந்து காதில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவர் மோட் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். நீங்கள் காதுலேருந்து இயர்பட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெளியே நடக்கிற சவுண்டு வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக உங்கள் காதில் கேட்கும். அதே போல் 3வது மோடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இம்ப்ரெஷன் மோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து நாய்ஸ் கன்செஷன் ப்ளஸ் ஆடியோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் பாட்டு கேட்கும்போது கூட நாய்ஸ் கன்செஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி வெளியே நடக்கிற சவுண்டு வந்து எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. கேட்குற ஆடியோ மட்டும் தான் உங்கள் காதில் கிறிஸ்டல் கிளியராக கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. அதே போல் இதில் வந்து மைக் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நாய்ஸ் ரிஜெக்டிங் மைக்ரோஃபோன் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் சத்தமாக இருக்கிற போது நீங்கள் கால் பேசினா கூட உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ண கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதோட இதோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் 6 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் 6 ஹவர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் பண்ணுறதுனால ஃபார் எமர்ஜென்சி நீங்கள் வெறும் 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும் 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட் அ டைமில் 2 கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸ் நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு மொபைலோட கனெக்ட் பண்ணாலும் சரி, அட் அ டைமில் பக்கத்தில் நீங்கள் டேப்லெட் லேப்டாப் எதுனாலும் இல்லைன்னா 2 ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி ப்ளூடூத் சப்போர்ட் வர 2 கேஜெட்டோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் அழகாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து மோனோ மோட் ஆப்ஷனை கொடுத்துருக்கனால நீங்கள் ஒரு இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸில் வச்சுட்டு ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதில் வச்சு எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷனும் நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் மூலமாகவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு இயர்பட்ஸை சார்ஜிங் கேஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ் ஆப் கொடுத்துருக்காங்க, போஸ் ஆடியோ ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக எல்லா விதமான ஸ்பெசிஃபிகேஷன் ஈக்குவலைசர் மோடு எல்லா விதமான மோடு நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் இயர்பட்ஸை டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லா விதமான லேட்டஸ்ட் ஃபீச்சரும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி கூட நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இயர்பட்ஸை புதுசாக வாங்கும்போது பாக்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கை சேர்த்து இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 4 விதமான சைஸில் சிலிக்கான் டிப், அப்புறம் அதை சுற்றி டைட்னஸ் ரிங் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூட கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நல்ல குவாலிட்டியான டைப்ஸி கேபிளும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்த்து ரொம்ப நன்றி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.